ஒரு கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய மந்திர மரம் இருந்தது. அதனிடம் ஒரு விசித்திரமான குணம் இருந்தது. அதன் இலைகளை தொடும் எவருக்கும் அவர்கள் மனதில் நினைத்திருக்கும் விருப்பத்தை நிறைவேற்றிவிடும். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த இலைகள் மகிழ்ச்சியால் மட்டுமே பச்சை நிறத்தில் இருக்கும். சோகம் அல்லது கோபம் ஏற்பட்டால் அவை பழுப்பு நிறமாக மாறிவிடும். கிராம மக்கள் முதலில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த மரத்திடமிருந்து பெற்றார்கள். நாட்கள் செல்லச் செல்ல சிலர் பேராசைப்பட ஆரம்பித்தார்கள். ஒருவன் தங்கத்திற்காக ஆசைப்பட்டான், மற்றொருவன் அதிக உணவிற்காக. அந்த மரத்தின் மந்திர சக்தி பற்றி மற்ற கிராமங்களுக்கு பரவியது. அதன் விளைவாக மற்ற ஊர்களில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தனர். மந்திர மரத்தின் மகிழ்ச்சி மெதுவாக குறைய ஆரம்பித்தது. அதன் இலைகள் பழுப்பு நிறமாக மாறத் தொடங்கின. அப்போதுதான் ஒரு சிறுவன் மரத்தின் அருகில் வந்தான். அவன் மரத்தை கட்டிப்பிடித்து, அழகான மரமே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். மரம் மெதுவாக பேசியது, நான் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை தேடி வருகிறேன். எனக்கு ஒரு நண்பன் வேண்டும். சிறுவன் ஆச்சரியப்பட்டான். நானே உன் நண்பன் என்று சொன்னான். அவன் பேச்சை கேட்டு மரம் மகிழ்ச்சியால் சிரித்தது. அதன் இலைகள் மீண்டும் பச்சை நிறமாக மாறின. அப்போதுதான் கிராம மக்கள் உண்மையான மகிழ்ச்சி மந்திரத்தில் இல்லை, அன்பிலும் நட்பிலுமே உள்ளது என்று புரிந்து கொண்டனர்.